பால் தேர்ட் மேன் ரீஜன்ல தூக்கி விட்டாரு. பால் பவுண்டரி ரீச் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் பால் தூக்கி அடிச்சாருங்க. 6 மாறுது. நெக்ஸ்ட் பால் பிரதீப் கிட்ட இருந்து கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காருங்க. ஸ்ட்ரெயிட் அவே வந்த கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காரு. பவுண்டரியா மாறுதுங்க. நெக்ஸ்ட் பால் ஓகே அடிச்சாரு. கிளீன் அண்ட் கிளியரா பிடிச்சிருக்காருங்க. விக்கெட்டாகவும் மாறுது. செம கேட்ச். நெக்ஸ்ட் பால் ஓகே அடிச்சாருங்க. தெரிச்சுக்கிட்டு போய் பவுண்டரியாகவும் மாறி இருக்கு. தூக்கி அடிச்சாருங்க. பவுண்டரியாகவும் மாறி இருக்கு. நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பண்ணிச்சுங்க. ஆஃப் சைடில் ட்ரைவ் பண்ணியிருக்காரு கணேஷ். பவுண்டரிக்கான வாய்ப்பாக பவுண்டரியாகவும் மாறுதுங்க. நல்ல ஷாட், நல்ல ரிசல்ட்டும் கூட. ஒரு ஓவர் போட வந்தாரு, ஒரு விக்கெட் எடுத்துடுறாருங்க. காம் அண்ட் கம்போஸ்ட் அப்படின்ற வார்த்தைக்கு இன்னும் ஒரு சிறப்பான விக்கெட். தெரிச்சுட்டு போச்சு. நெக்ஸ்ட் பால் தூக்கி அடிச்சாருங்க. செம கேட்சும் பிடிச்சி பெவிலியனும் திருப்பி இருக்காங்க. தூக்கி அடிச்சாரு. லாங் ஆஃபா அப்படின்னு பார்க்க வேண்டியதில்லை. 16th ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரெயிட் டுவர்ட்ஸ் டு தி பவுலர். விக்கெட் ஆகி முடிச்சுட்டு பெவிலியன் திரும்புறாரு பிரவீன். நல்ல பிளேஸ்மெண்ட். கேட்ச் ட்ராப் நினைக்கிறேன். நாட் ட்ராப். க்ளீன் கேட்ச். நெக்ஸ்ட் பால் தேர்ட் மேன் திசையில தெரிச்சுக்கிட்டு போடுங்க. பவுண்டரி லைன் கொடுத்து ஏபி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே தூக்கி அடிச்சிருக்காங்க. கேட்ச் பண்ண வாய்ப்பு இருக்குமா? ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. Next ball played on to the outside. நல்ல ஷாட். அது பவுண்டரிக்கும் போயிருக்குங்க. நல்ல ஷாட் கூட. ஃபிஃப்த் பால் ஓகே அடிச்சாரு. மறுபடியும் ஸ்ட்ரைட் டு வர்ட்ஸ். க்ளீன் பால். தன்னோட விக்கெட் விட்டு திரும்புறாரு. ஸ்கூப் ஷாட்டுக்கான முயற்சி பட் மிஸ் பண்ணியிருக்காரு. அது ப்ராப்பரா ஏபி 20th ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் ஆரம்பிச்சிருக்காரு. பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. ஷாட் நெக்ஸ்ட் பால் தூக்கி அடிச்சாரு. லாங் சைடு ஃபீல்டர் இருக்காரு பட் இருந்தாலும் உங்களுக்கு முன்னாடி இருக்கு. சிங்கிள் மட்டும் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இல்ல கோல்டு முடிய விக்கெட் விழுந்திருக்கு. கடைசி பால விக்கெட் பிடிக்கிறாரு ஏபி. இங்கே 20 ஓவர் முடியல. 128 for 729 டார்கெட்டாக செட். செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பால் பவுன்சரோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. விக்கெட்டோட எடுத்துருக்காங்க. விக்கெட் இருந்து போயிருக்கு. மாறி இருக்குங்க. கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. இங்கே ஜிந்தா பேமெண்ட் கொடுத்தாருன்னா நான் நியாயமாக சொல்லுவேன். நெக்ஸ்ட் பால் திக்கி ஷர்ச். கேட்ச்க்கான வாய்ப்பு இருக்காது. தேர்ட் மேன் ரீஜனில் மூவ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பவுண்டரிக்கும் ரீச் ஆகுது.
டிகேஷ் பட் இருந்தாலும் தேர்ட் மேட்ச் சைல போயிருக்கு பவுண்டரியா மாதிரி இருக்கு டேவிட் கிட்ட நல்ல ஷாட்டுங்க நல்ல பிளேஸ்மெண்ட் பவுண்டரியா மாறுது எஸ் ஒரு நெக்ஸ்ட் பால் தூக்கி அடிச்சாரு அஜய் எஸ் ஒரு நல்ல ரன்னிங் கேட்ச் பிடிச்சிருக்காரு விக்கெட்டாக மாறி இருக்கு ஒருத்தோட லாஸ்ட் பால் அவுட்டுக்கான அப்பீல் கேட்குறாங்க அவுட் கொடுத்துருக்காரு தூக்கி அடிச்சாரு ஆன் தி ஆஃப் சைடு வேடிக்கை மட்டும்தாங்க பார்க்கணும் அவ்வளோ தூரம் போயிருக்கு இப்போதான் உங்ககிட்ட சொன்னேன் தூக்கி அடிச்சாருங்க ரிச் பால் எங்கேயோ போயிடுச்சு ரொம்ப தூரமா போயிருக்குங்க மறுபடியும் தூக்கி அடிச்சிருக்காரு எஸ் கீப்பரை பிக் பண்றாரு விக்கெட்டாக மாத்துறாரு தூக்கி அடிச்சாரு எஸ் போன வேகத்தில் தன்னோட விக்கெட்டை விட்டு பவிலியன் திரும்புறாரு ஏபி எஸ் பேக் டு பேக் 2 விக்கெட் விழுந்திருக்கு லோகேஷ் 3வது விக்கெட் எடுத்திருக்காரு செம பிளேஸ்மெண்ட்டுங்க பால் திருச்சிக்கு பவுண்டரி லைனுக்கு போயிருக்கு பவுண்டரியாகவும் மாறி இருக்கு அடிச்சாருங்க ஸ்ட்ரைட் டுவர்ட்ஸ் டு தி கிரவுண்ட் எஸ் அடிச்ச வேகத்திலே தெரிஞ்சிருச்சு மறுபடியும் ஒரு ஷாட்டுக்கான முயற்சி செம்மையா பிளேஸ் பண்ணாரு பவுண்டரியாவும் மாறுது அடிச்சாரு தெரிச்சுக்கிட்டு போகுது எஸ் பவுண்டரியாவும் மாறி இருக்கு கணேஷ் அடிச்சாரு அது மட்டும் இல்லாம பவுண்டரி இல்ல 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க ரன் பண்ணி எடுத்திருக்காங்க லோகு ஒரு லக்குன்னு தான் சொல்லுவாங்க 28 பால்ல 45 ரனுக்கு மோதுற லோகு ஒரு தேர்ட் பால் அடிச்சாரு போயிடுச்சுங்க 50 ஆகும் மாத்துறாரு 51 ரன் 30 மறுபடியும் தூக்கி அடிச்சாருங்க மறுபடியும் வேடிக்கை மட்டும்தான் பாக்குறது ஃபர்ஸ்ட் பால் 6 ஓட ஆரம்பிச்சிருக்காருங்க அது மட்டும் இல்லாம பவுண்டரியா மாறுதுன்னு நினைக்கிறேன் 14th ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் ஒரு பவுன்சர் விக்கெட் பிளேஸ் பண்ணாருங்க தேர்ட் மேன் ரீஜன்ல எஸ் பவுண்டரியோட தான் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு நான் சொன்ன மாதிரியே பவுண்டரியோட தான் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு நல்ல பிளேஸ்மெண்ட் நல்ல ரிசல்ட் கூட இதோட ஈக்கனமி இந்த மேட்ச் முடியுது ஷார்க்ஸ் அண்ட் ஈகிள்ஸ் இந்த கேமை ஜெயிக்கிறாங்க